ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டேஸ்டியான ரெசிபி பட்டர்ஸ்காட்ச் கேக். இந்த ரெசிபி ஹைலி ரெக்வஸ்டட் ரெசிபி. நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இந்த ரெசிபி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் கேக் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் கேக் ஃப்ளாப் ஆகாது. அப்படியே கடைகளில் கிடைக்கக்கூடிய மாதிரி பர்த்டே கேக் நீங்கள் வீட்டிலையே பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை இல்லாமல் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். நீங்கள் முட்டைக்கு பதிலாக அரை கப் அளவு தயிர் சேர்த்து பண்ணுங்கள். இப்போ இந்த 2 முட்டையிலேருந்து வெள்ளை கருவையும் மஞ்சள் கருவையும் பிரித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு அரிக்கரண்டியில் முட்டையை உடைச்சி ஊற்றுங்க. அப்போது வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் ரொம்ப ஈஸியாக பிரிஞ்சிடும். இதே போல் மீதம் இருக்க அந்த ஒரு முட்டைக்கும் பண்ணிடலாம். பாருங்கள், ரெண்டையும் தனியாக பிரித்தாச்சு. இப்போ வெள்ளைக்கருவை மட்டும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா இதை அடிச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ளஃபியாக வரது வரைக்கும் நம்ம இதை அடிச்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் தயிர் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. நார்மலாக நீங்கள் விஸ்க் வச்சு கூட பண்ணலாம். இந்த முட்டையையும் நீங்கள் அப்படியே விஸ்க் வச்சு அடிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு ஃப்ளஃபியாக கிடைக்காது. நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவை எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக அடிச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம முட்டையை நல்லா அடிச்சுக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு க்ரீம் மாதிரி இருக்கணும். இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வினிகருக்கு பதிலாக எலுமிச்சம்பழ ஜூஸ் கூட ஆட் பண்ணலாம். அப்படி எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து பண்ணணும். இப்போ மறுபடிக்கும் இதை ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக பிரித்து வச்சுருந்தோம்ல முட்டைக்கரு, அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, போதும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் சர்க்கரை சேர்க்கணும். அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரையை பொடிச்சிட்டு கூட சேர்த்துக்கிறலாம். சர்க்கரை சேர்த்துட்டு மறுபடிக்கும் பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரையிறது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுக்கப்புறமா இதில் ஒரு சன்னி வச்சுருங்க. நம்ம மாவை ஜலிச்சு தான் சேர்க்கணும். அப்போ தான் கேக் நல்லா பொங்கி வரும். இதில் 3/4 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மாவை ஜலிச்சு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க. ஒரே சைடில் கலக்கணும். 2-3 சைடு மாற்றி மாற்றி கலக்கக்கூடாது. அதாவது ஒரே டைரக்ஷனில் விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், அப்படி இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவு பாலும் சேர்த்துருங்க. இது காய்ச்சி ஆற வைத்த பால் சேர்த்துட்டு மறுபடிக்கும் விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இந்த டைமில் வெனிலா எசன்ஸ் அப்படி இல்லைன்னா பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ், இது 2த்தில் ஏதாவது ஒன்று கலந்துக்கோங்க. அப்போது கேக் நல்லா வாசனையாக இருக்கும். முட்டை வாசனை பிடிக்காதவங்க இந்த மாதிரி எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எசன்ஸ் சேர்க்காமல் செய்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்தாச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஓரங்களில் இருக்கக்கூடிய மாவெல்லாம் ஒரு கரண்டி வச்சுட்டு இது போல் கலந்து விட்டுக்கோங்க. கரண்டியையும் ஒரே டைரக்ஷனில் தான் சுற்றணும். 2 பக்கம் திருப்பி சுற்றினீங்கன்னா கேக் ஒழுங்காக பொங்கி வராது. இப்போ கேக் மாவு தயாராகிருச்சு. அடுத்தது ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு மேலே பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட தூவி விடலாம். இப்போ இதில் கேக் மாவை சேர்த்துடலாம். உங்ககிட்ட பேக்கிங் ட்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கனமான டிஃபன் பாக்ஸ் இல்லைனா கிண்ணம் யூஸ் பண்ணலாம். கேக் மாவை சேர்த்ததுக்கப்புறமா இது போல் டேப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட ஏர் பபிள்ஸ் இருக்கக்கூடாது, அதுக்காக டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் குக்கரில் இல்லைன்னா கடாயில் பண்ண போகிறீங்கன்னா குக்கர் இல்லை கடாயை நல்லா சூடுபடுத்திட்டு அதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த பேக்கிங் ட்ரேயை வச்சுட்டு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கடாயில் பேக் பண்ணுறது நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். பேசிக் கேக்ஸ் எல்லா கேக்குக்குமே ஒரே இது தான். நீங்கள் அவனில் பேக் பண்ண போகிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ணுங்கள்.
இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சாச்சு. இது முழுமையாக ஆறணும். இது வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கத்தி விட்டு பாருங்கள். கத்தியில் மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் இது போல் கவுத்திட்டு டேப் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. நம்ம பட்டர் ஷீட் போட்டதுனால எவ்வளோ சூப்பராக டீமோல்ட் ஆகுது பார்த்தீங்கல்ல. நான் இதே அளவுகளோட இதே சைஸில் இன்னொரு கேக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் இதை 2 லேயராக கட் பண்ணலை. இதோட மேல் பாகத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காகனா க்ரீம் தடவுறதுக்காக. உங்ககிட்ட பெரிய கேக் ட்ரே இருந்ததுன்னா நீங்கள் பெரிய கேக்காகவே செஞ்சு 2 லேயராக கட் பண்ணி அதுக்கப்புறமா க்ரீம் தடவி அலங்காரம் பண்ணலாம். இது சின்ன பேக் ட்ரே அப்படின்றனால நான் சின்ன கேக்காக பண்ணியிருக்கேன். ஸோ 2 கேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மேல் பாகம் நம்மளுக்கு தேவையில்லை. இதை வெளியில் எடுத்துடலாம். எவ்வளோ ஸ்பஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் நம்ம ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது நம்ம பட்டர்ஸ்காட்ச் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இப்போ இந்த சர்க்கரையில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். கலந்துகிட்டே இருக்கும்போது இது நல்லா கரைய ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைய ஆரம்பிக்கும். இது இன்னும் கொஞ்சம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு தேன் கலர் வரணும். அந்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது தேன் கலர் வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்க்குறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கிறலாம். ஆனால் பட்டர் சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதில் நீங்கள் விப்பிங் க்ரீம் இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான பால் கூட சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் 1/2 கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது ஓரளவுக்கு ஆறி இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்தது நம்ம பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் தயாரிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை கரையிறதுக்காக கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமையே சர்க்கரையே கரைய விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் நல்லா தண்ணி மாதிரி கரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை கரிஞ்சு போகாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு தேன் கலர் வந்துருச்சு. இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா கரையணும். பட்டர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் சேர்க்கலாம். ஒரு 1/4 கப் அளவு நட்ஸு சேர்த்துக்கோங்க. நான் பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான, அதாவது முந்திரி பருப்பு, கடலை இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டில் இதை ஊற்றிடுங்க. பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நெய் தடவின தட்டில் கூட நீங்கள் இதை ஊற்றி காய வைக்கலாம். இது இப்போ நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம பீசஸ் போட்டு சின்ன சின்னதாக நொறுக்கிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே காஞ்சிருச்சு. இதை பூரிக்கட்டை இல்லைன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைக்கிறதுக்கு உரல் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது கனமான பொருள் வச்சு நல்லா நுணுக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பூரிக்கட்டை வச்சு இதை நல்லா நுணுக்கிக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம கேக் அலங்காரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்து இப்போ நம்ம க்ரீம் தயாரிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பீட்டரை வச்சு இது மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிஃபாக வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நம்ம பட்டர்ஸ்காட்ச் கேக் செய்கிறதுனால எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல பட்டர்ஸ்காட்ச் சாஸ், அதை இதில் சேர்த்துருங்க. 2 ஸ்பூன் அளவு பட்டர்ஸ்காட்ச் சாஸ் சேர்க்கணும். 1 கப் அளவு விப்பிங் க்ரீமுக்கு 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும்.
சேர்த்துட்டு மறுபடிக்கும் இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக தயாராகிருச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம க்ரீமை தூக்கி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம கேக்கை அலங்காரம் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு கரண்டியில் இந்த க்ரீமை எடுத்துகிட்டு அந்த கரண்டியை கவுத்துனீங்கன்னா க்ரீம் வந்து கீழே கொஞ்சம் கூட விழுகாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், இது வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கேக் அலங்காரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். கேக் அலங்காரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி போர்டு வச்சுட்டு அதுக்கு மேலே க்ரீம் தடவிக்கோங்க. போர்டு இல்லைன்னா நீங்கள் நார்மலான பிளேட்லேயே கூட வைக்கலாம். க்ரீம் வச்சதுக்கு அப்புறமா ஒரு லேயர் கேக் வச்சுருங்க. நான் சொன்னது போல் நான் 2 கேக் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் சுகர் சிரப் வந்து சேர்க்கணும். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி, 3த்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். சுகர் சிரப் வந்து தடவுறதுனால கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா மாய்ஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரே பெரிய கேக்காக செஞ்சு 2 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயரை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம சுகர் சிரப் சேர்த்தாச்சு. அடுத்து இதில் நம்ம க்ரீம் தடவணும். நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த க்ரீமை தடவிடுங்க. நல்ல ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணுங்க. க்ரீம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல பட்டர்ஸ்காட்ச் சாஸ், அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இது போல் ஊற்றிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி இந்த மாதிரி ஊற்றிக்கிறணும். அதுக்கு மேலேயே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் அதையும் சேர்த்துருங்க. இந்த மாதிரி நம்ம கேக்குக்கு நடுவில் சேர்க்குறதுனால சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும். சிப்ஸை சேர்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலே மறுபடிக்கும் கொஞ்சம் போல் க்ரீம் வச்சுட்டு நல்லா இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா மறுபடிக்கும் மேலே இன்னொரு லேயர் கேக் வச்சுருங்க. நீங்கள் வந்து 3 லேயர் கேக் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணுறதுனால 2 லேயர் மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மறுபடிக்கும் கொஞ்சம் போல் சுகர் சிரப் வந்து சேர்த்துருங்க. சுகர் சிரப் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் போல் க்ரீம் வச்சு இந்த மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க. கேக்கை முழுமையாக கவர் பண்ணுற மாதிரி நல்லா க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கத்துலேயும் அப்ளை பண்ணிடணும். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் போல் டிசைன்ஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். கொடுக்காம கூட நார்மலாக அப்படியே ப்ளைன் கேக்காக கூட வைக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இது போல் கேக்கை சுற்றி லேசாக வந்து நம்ம டிசைன் கொடுத்துடலாம். ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா நம்ம க்ரீம் வந்து உடைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸ் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறலாம். பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பால் கவர், இந்த மாதிரி கவர் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி டிசைன் கொடுக்கறது எல்லாமே நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது. உங்களுக்கு எப்படி டிசைன் கொடுக்க ஆசை இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி பூ டிசைன் மாதிரி கொடுக்குறேன். ஸ்டார் நாசல் போட்டுட்டு இந்த மாதிரி க்ரீமை ஃபில் பண்ணிவிட்டு லேசாக இது மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பகுதியில் டிசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மேல் பகுதியில் இந்த மாதிரி பூ டிசைன் கொடுங்க. நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து கிட்டத்தட்ட தயாராகிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் வந்து நான் என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக பண்ணினது. அதனால் கட் பண்ணின கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ண முடியல. பர்த்டே கொண்டாடி முடிச்சதுக்கப்புறமா கட் பண்ண கிளிப் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மேலே பூ டிசைன் போட்டாச்சு. நடுவில் கொஞ்சம் போல் இடம் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஏதாவது எழுதுறதுனா எழுதலாம், பேர் எழுதலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் இருக்குல்ல, அதை கூட மேலாப்பில் தூவி விடலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பட்டர்ஸ்காட்ச் கேக் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.